Dear children, next biology lesson, Unit 21, Crop Production and Management. Short summarization. First, kharif crops. The crops which are sown in the rainy season, that is from June to September, are called kharif crops. Rainy season la sown பண்ணக்கூடிய crops. Rainy season enna June to September. Okay, example is paddy, maize, soybean, groundnut, cotton. Okay, these are the examples of kharif crops. Next, rabi crops. In the season, the crops grown in winter season. Example, October. The winter season means from October to March. That are called rabi crops. Example of rabi crops are wheat, gram. Okay, wheat, peas. Picture la illa ungalku theriyala patani, peas, mustard. Okay, then linseed. These are all examples of இது ஓட்ஸ் இதெல்லாமே எக்ஸாம் இந்த பிக்சரில் கொடுக்குது எல்லாமே ராபி க்ராப்ஸ் வின்டர் சீசனில் விளையக்கூடியது. ஓகே, சோன் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் ஜெய்ட் க்ராப்ஸ், தட் இஸ் சம்மர் க்ராப்ஸ். த க்ராப்ஸ் விச் ஆர் க்ரோன் இன் சம்மர் சீசன். நமக்கு சம்மர் சீசன் தான் இது கிடைக்கும். ஓகே, தீஸ் ஆர் கால்டு ஜெய்ட் க்ராப்ஸ். எக்ஸாம்பிள் மஸ்க் மெலன். ஓகே, மஸ்க் மெலன், வாட்டர் மெலன். த வாட்டர் மெலன், குக்கும்பர். ஓகே, இதுதான் குக்கும்பர். Musk, this is musk melon, then watermelon. But these are all examples what zade crops. Okay, cucumber, musk melon, then watermelon. These are examples of zade crops. அதாவது zade crops ன்னு சொன்னால் என்ன, இது வரும் சம்மர் சீசனில் கிடைக்கக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. அக்கார்டிங் டு யூட்டிலிட்டி crops are classified as below. ஃபர்ஸ்ட் ஒன் யூட்டிலிட்டி. நம்ம கிடைக்கக்கூடிய யூட்டிலிட்டியை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூட்டிலிட்டியை பொறுத்து. ஃபஸ்ட்டு ஒன் ஃபுட் க்ராப்ஸு. நம்மளை எப்படி எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அந்த ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணுறோம், அதை யூட்டிலைஸ் பண்ணுறதை பொறுத்து. ஓகே, பேடி அண்ட் மேஸ் ஆர் கல்டிவேட்டட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். இல்லை நம்ம சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுறோம்ல, பேடியும் வீட்டு. நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வீட்டை சூஸ் பண்ணுறோம். சாரி, மெய்ஸு. ஓகே, மெய்ஸு வீட்டு எல்லாமே. ஓகே, பேடி நம்ம சவுத் இந்தியன்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் கால்டு ஃபுட் க்ராப்ஸு. Next one, fodder crops. These are useful for livestock consumption. இந்த நாற்காலிகள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த அதுக்காக நாற்காலிகளுக்காக யூஸ் பண்ணுறது. அதுதான் லைஃப் ஸ்டாக்ஸ், ஆடு மாடு அது சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். தட் இஸ் சொர்க்கம், மில்லட்ஸ், இதெல்லாமே ஃபோடர் க்ராப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபைபர் க்ராப்ஸ். ஃபைபருக்காக க்ராப்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் காட்டேஜ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, காட்டன், ஹெம்பு இதெல்லாமே ஃபைபர் க்ராப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆயில் க்ராப்ஸு. ஆயில் கிடைக்கக்கூடியது. ஆயில் க்ராப்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் லார்ஜ் ஸ்கேல் ஃபார் கன்சம்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் யூசஸ். இதில் இருந்தாலும் நமக்கு ஆயில் கிடைக்கும். கிரவுண்ட் நட்டு, அதே சீசம், எள்ளெண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெய், அதுதான் சீசம் அண்டு கிரவுண்ட் நட்டு. நெக்ஸ்ட் ஆர்னமெண்டல் க்ராப்ஸு. தீஸ் ஆர் யூட்டிலைஸ்டு ஃபார் லேண்ட்ஸ்கேப் கார்டனிங். ஓகே, இதே மாதிரி நிறைய செடி இருக்குல்ல, குரோட்டோன்ஸ் அண்டு bougainvillea. Crotons, bougainvillea, the examples of what? Ornamental crops. Next, activity 3, basic practices of crop production. First one, soil preparation. Okay, இப்போ ஃபஸ்ட் பேசிக் ப்ராக்டிசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி? ஃபஸ்ட் ஒன், சாயில் ப்ரிப்பரேஷன். த லூசன்ட் சாயில் ஹெல்ப்ஸ் இன் த க்ரோத் ஆஃப் எர்த் வார்ம் அண்ட் சாயில் மைக்ரோப்ஸ். Hence, it is essential to prepare the soil in proper way before starting the cultivation practice. The soil preparation methods are given below. இப்போ சாயில் ப்ரிப்பரேஷன் சொல்லும்போது மண்ணை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். எப்படி இந்த சாயில் லூசன் பண்ணணும் ஏரேஷன் நடக்கும். ஓகே, லூசன் சாயில் ஹெல்ப்ஸ் இன் தி க்ரோத் ஆஃப் எர்த் வார்ம் அண்ட் சாயில் மைக்ரோப்ஸ். இப்போ சாயில் மைக்ரோப்ஸும் எர்த் வார்மும் க்ரோத் ஆகணும்னா இந்த மண்ணை லூசண்டாக இருக்கணும். ஓகே, ஹென்ஸ் இட் இஸ் எசென்ஷியல் டு ப்ரிப்பேர் சாயில். அதனால் நம்ம சாயிலை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். கல்டிவேஷன் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மண்ணை ரெடி பண்ணணும். தி சாயில் ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ். ஃபஸ்ட் ஒன், ப்ளோயிங் அண்ட் டில்லிங் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் லூசனிங் அண்ட் டேர்னிங் த சாயில் அப் அண்ட் டவுன் டு ஃபெசிலிட்டேட் த அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் இன் தி ரூட் ஜோன் ஆஃப் தி கல்டிவேட்டிங் க்ராப். இப்போ ஃபஸ்ட்டு எப்படின்னா ப்ளோய் பண்ணுறது. இதே மாதிரி இந்த மெத்தடில் ப்ளோயிங் இல்லைன்னா டில்லிங், இந்த மாதிரி மெஷினை யூஸ் பண்ணி மண்ணை நல்லா லூசன் பண்ணணும். எப்படி? அப் அண்ட் டவுன் ஆகும். அப்போ தான் இந்த நியூட்ரியன்ஸை மண் ஃபுல்லாக சேரும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு, சாயிலிங் ப்ரிப்பரேஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்டு,
இப்போ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் என்ன, ஃபாலோயிங் ஆர் இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஜெனரலி யூஸ்ட் இன் தி ஃபீல்டு ப்ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளோ, இதுதான் ப்ளோன்னு சொல்கிறது. ஓகே, ப்ளோ இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் டில்லிங் தி சாயில் டு ஆட் ஃபெர்டிலைசர் டு தி crop, ரிமூவ் வீட்ஸ் அண்ட் அதர் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் தி ஃபீல்ட் அண்ட் ஆல்சோ டர்ன் த சாயில். இந்த ப்ளோ எதுக்கு, மண்ணை லூசன் டில்லிங் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஃபெர்டிலைசரை ஆட் பண்ணும்போதும், அதே மாதிரி வீட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, வேஸ்ட் மெட்டீரியலை ஃபீல்டிலேருந்து டர்ன் எடுக்கிறதுக்காக, ரிமூவ் பண்ணுறதுக்காக, அந்த மாதிரி சாயிலை நல்லா டர்ன் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே நம்ம ப்ளோ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹோ, இதுதான் ஹோ, நம்ம ஊர்லலாம் இருக்கு இல்லையா ஹோ. இட் இஸ் சிம்பிள் டூல் விச் இஸ் டியூ டு டில் தி லேண்ட், ரிமூவ் வீட்ஸ் அண்ட் டிக் அப் சாயில் இல்லையா. இந்த வீட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, லேண்டை டில் பண்ணுறதுக்கு இல்லையா, மண்ணெல்லாம் இழக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ஒன் சாயிலில் டிக், குழியெல்லாம் ரெடி பண்ணுறது, பிட்டு மாதிரி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக எல்லாம் இந்த ஹோயை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் கல்டிவேட்டர். கல்டிவேட்டர் ஆர் ட்ரிவன் பை டிராக்டர் இல்லையா, கல்டிவேட்டட் டிராக்டர். கல்டிவேட்டர்ஸ் ஆர் ஆல்சோ கில் வீட்ஸ் அண்ட் டிக் அப் அன்வான்ட் வெஜிடேஷன் அவைலபிள் இன் த ஃபீல்டு. இந்த கல்டிவேட்டர் யூஸ் பண்ணி இந்த வீட்ஸை எடுக்கலாம், ரிமூவ், அதே மாதிரி அன்வான்ட் வெஜிடேஷன்ஸு அது ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் கல்டிவேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லெவலிங். இப்போ செகண்ட் ஸ்டெப்பு, சாயில் ப்ரிப்பரேஷனோட செகண்ட் ஸ்டெப்பு லெவலிங். ஒன்ஸ் த ஃபீல்ட் இஸ் ப்ளோய்டு த டாப் சாயில் இஸ் குவைட் லூஸ் இல்லையா. அப்போ ப்ளோ பண்ணும்போது டாப் சாயில் நல்லா லூஸ் ஆகும். த லெவலிங் ஆஃப் சாயில் இஸ் டன் வித் அன் இம்ப்ளிமெண்ட் கால்டு லெவலர் விச் இஸ் ஹெவி வுட்டன் ஆர் அயன் பிளாங்க். இப்போ இதை மண் அப் அண்ட் டவுனாக இருக்கும்போது கிருஷி பண்ண முடியுமா, இல்லை. அதாவது பிறகு என்ன பண்ணால் லெவல் பண்ணிக்கணும். இதே மாதிரி இந்த மிஷின் இல்லைன்னா இந்த மாதிரி பலகை யூஸ் பண்ணி, வுட்டன் பிளாங்கை யூஸ் பண்ணி, அயன் பிளாங்கை யூஸ் பண்ணி மண்ணை லெவல் பண்ணணும். Leveling of the field also helps in uniform distribution of water during irrigation இல்லையா. அப்போ ஒரே நிரப்பாக இருந்தால் தான் வாட்டர் என்ன இரிகேஷன் பண்ணும்போது வாட்டர் யூனிஃபார்மாக நிற்கும். இல்லைன்னா எந்த இடத்துல குண்டு குழி இருக்கோ அந்த இடத்துல போய் சேவ் ஆகும் இல்லையா. அப்போ யூனிஃபார்மாக இருக்கணும்னா இந்த மண் வந்து லெவலாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, பேசல் மேனுரிங். மேனுரிங் மீன்ஸ் ஆடிங் மேனுர் டு தி சாயில். மண்ணில் சாயில் ஆட் பண்ணணும், மேனுர் ஆட் பண்ணணும். Manure contains many nutrients required for the growth of crop plants. To increase the fertility of the soil, we add manure to the soil even before sowing because it's get properly incorporated into the soil. இல்லையா. இப்போ நம்மளொரு கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி இந்த ஃபஸ்ட் இந்த மண் வந்து ஃபெர்டிலிட்டியாக இருக்கணும் இல்லையா. அப்போது அந்த செடி க்ராப் பிளான்ஸ் க்ரோத் ஆகணும்னா கண்டிப்பாக நியூட்ரியன்ஸ் வேணும். அப்போ அந்த மண்ணோட ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா வி ஆட் மேனரை மண்ணில் ஆட் பண்ணணும். ஓகே, இந்த சீடை பண்ணுறதுக்கு முன்னாடி மண்ணை இந்த மாதிரி மேனரை மண்ணில் ஆட் பண்ணணும். ஓகே, தென் அப்போ தான் அந்த மண்ணோட கரெக்டாக சேர முடியும். Application of green manure and farmyard manure will always enhance the growth and the yield of crops. இப்போ க்ரீன் மேனர்னால் அந்த பச்சையில் வளர்ந்துருக்கு இல்லையா, இதுதான் க்ரீன் மேனூர் ஆர்டிஃபிஷியல் இருக்குது. இதெல்லாம் க்ரீன் மேனரும் ஃபார்ம்யார்டு மேனர் இதெல்லாமே க்ரோத்தை என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது. அந்த க்ராப்ஸோட க்ரோத்தை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி மேனரை மண்ணில் ஆட் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டெப் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன, மண் ரெடி ஆகிடுச்சு, சாயில் ப்ரிப்பரேஷன் ஓவர். நெக்ஸ்ட் ஒன் sowing of seeds. This is the second step in growing production. Once the soil preparation is over, sowing of seeds can be done. Sowing by hand, இதே மாதிரி ஹேண்ட்லேயே போடலாம் இல்லை. ஓகே, and the scattering of seeds by hand is the simplest method of sowing seeds. This is the most economical method of sowing seeds. கையால் போடுறது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஒன் sowing by hand. Scattering of seeds by hand in the simplest method sowing seeds. This is the most economical method of sowing seeds. இதுதான் கையால் விதறது தான் ஒரு மெத்தடு, எக்கனாமிக்கல் மெத்தட். ஆனால் சீட் ட்ரில் அது எப்படின்னா, சீட் ட்ரில் இஸ் மாடர்ன் மெத்தட் ஆஃப் சோயிங் சீட்ஸ். இட் இஸ் த பெட்டர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் மெத்தட் தேன் சோயிங் பை ஹேண்டு. இந்த கையால் போடும்போது ஒரு இடத்துல கூடி விழலாம் சீட்ஸு, இந்த இடத்துல கம்மியாகலாம். ஆனால் சீட் ட்ரில் மெத்தடில் பார்த்தோன்னா இதுதான் ரொம்ப எஃபிஷியண்ட்டான மெத்தட். இட் இஸ் யூஷுவலி டன் பை அட்டாச்சிங் அயன் ட்ரில்ஸ் டு எ tractor. Seed drills ensure that the seeds are planted at equal intervals and at the correct depth in the soil. ஓகே, அப்போ சீட் ட்ரில் மெத்தடில் போடும்போது இந்த சாயிலோட டெப்த் இருக்கு இல்லையா, அது கரெக்ட் டெப்த்தாக இருக்கும். இன்டர்வல்ஸ் அந்த இடத்துல ஸ்பேஸ் ஈக்குவலாகவே இருக்கும். அப்போது இந்த இது கம்பேர் பண்ணும்போது சோயிங் பை ஹேண்டை கம்பேர் பண்ணும்போது சீட் ட்ரில் தான் பெஸ்ட் மெத்தடு. ஏன்னா ஒவ்வொரு செடிக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கரெக்டாகவே இருக்கும். அதே மட்டும் இல்லை அதனோட டெப்த்தும் சேமாகவே இருக்கும். ஓகே, இந்த சாயிலில் உள்ள கரெக்ட் டெப்த்தில் போய் அந்த சீட்ஸ் அதில் போட முடியும்.
ஸோ இதுதான் சீடு ட்ரில் மெத்தேடு. ஓகே, எதுக்கு இந்த மிஷினை யூஸ் பண்ணி போடுறது தான் சீடு ட்ரில் மெத்தேடு. ஓகே, next one dribbling. Dribbling it is the placement of seed material in a furrow, pitch or hole at a predetermined spacing with a dibble. More commonly by hand. கையால் இப்படி குத்தி குத்தி வைக்கிற பர்டிகுலர் ஸ்பேஸில் குத்தி குத்தி வைக்கிறோம்ல, this is called dribbling method. Okay, soil around the hole is pressed with the hand or leg for moist soil contact. மண் ஈரப்பதமாக இருக்கும், அது அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் விட்டு விட்டு கையால் வைக்கிறது தான் டிப்ளிங் மெத்தேடு. எக்ஸாம்பிள் கிரவுண்ட் நட்டு, கேஸ்டர், காட்டன் இது எல்லாமே இந்த மாதிரி டிப்ளிங் மெத்தேடை சூஸ் பண்ணுறோம். இப்போ இது சாயில் ப்ரிப்பரேஷன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சீட்ஸ் சோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன போகிறோம், தேர்ட் ஸ்டெப்பு டிரான்ஸ்பிளான்டிங். இப்போ அது முளைச்ச பிறகு ஜெர்மினேட் ஆன பிறகு த டிரான்ஸ்பிளான்டிங் இஸ் ரிமூவல் ஆஃப் ஆக்டிவ்லி க்ரோயிங் சீலிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் and planting it in the main field for further growth till harvest. ஃபஸ்ட்டு சீடு சவுண்ட் பண்ணும்போது அங்கே எல்லாமே சேர்ந்து முளைச்சி நிற்கும் இல்லையா, அதை பிறகு அதுலேருந்து நல்ல குவாலிட்டியானதை எடுத்து தனியாக ஸ்பேஸ் போட்டு நடுறது தான் டிரான்ஸ்பிளான்டிங்னு சொல்கிறது. ஓகே ஓகே அண்டு பிளான்டிங் இன் தி மெயின் ஃபீல்டு ஃபர்தர் க்ரோன் டில் ஹார்வெஸ்ட் வர அதே இடத்துல தான் நிற்கிறது. டிரான்ஸ்பிளான்டிங் மேக்ஸ் யூஸ் ஆஃப் ப்ரீ க்ரோன் பிளான்ட்ஸ், seedling or vegetative propagation of propagated clones. இப்போ டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணுறது ப்ரீ பிளான்ட்ஸாக இருக்கலாம், அது மாதிரி சீட்லிங் சின்ன சின்ன செடி இருக்கலாம், அது வெஜிடேட்டிவ் ப்ரொபகேட்டட் க்ளோனிங் செடி, இது எல்லாமே ஒரு டிரான்ஸ்பிளான்ட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மெயினான பிளேஸில் அது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஸ்டெப் என்ன, ஆடிங் மேனர் ஆர் ஃபெர்டிலைசர், மேனர் அண்ட் ஃபெர்டிலைசர். இப்போ அந்த செடி க்ரோத் ஆகணும்னா நம்ம சப்ஸ்டன்ஸ் விச் ஆர் ஆடட் டு த சாயில் இன் தி ஃபார்ம் ஆஃப் நியூட்ரியன்ஸ் டு என்ஹான்ஸ் த க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு மேனர் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். இந்த செடி நல்ல முறையில் வளரணும்னா, அந்த க்ரோத் என்ஹான்ஸ் ஆகணும்னா நியூட்ரியன்ஸ் வேணும் இல்லையா, அந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் ஆட் பண்ணுறது தான் மேனர் இல்லைன்னா ஃபெர்டிலைசர்னு சொல்கிறது. Okay, that substances are called manure or fertilizer. Manure is a organic substance obtained from the decomposition of plants or animal waste. ஃபஸ்ட்டில் காட்டியது மாதிரி இந்த பிளான்ட்ஸ்லேருந்து அனிமல் வேஸ்ட்டை தயார் பண்ணக்கூடியது தான் மேனுவர்னு சொல்கிறது. அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் ஆர் கம்போஸ்ட் மெயின்லி யூரியா, அமோனியம் சல்ஃபேட்டு, சூப்பர் ஃபாஸ்ஃபேட்டு, பொட்டாஷ், என்பிகே, தட் இஸ் நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம். இதே மாதிரி இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலி ப்ரிப்பேர்டு. ஓகே, இது ஃபெர்டிலைசர், இது ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணி மண்ணில் இதை ஆட் பண்ணும்போது மண்ணோட சாயிலிட்டி ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், சாயில் ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன, இரிகேஷன். இப்போ த சப்ளை ஆஃப் வாட்டர் டு க்ராப்ஸ். ஓகே, அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் இஸ் கால்ட் இரிகேஷன். பர்டிகுலர் இன்டர்வெல்லில் ஊற்றணும், எப்போவுமே ஊற்றுறதில்ல, அந்த பர்டிகுலர் மார்னிங் ஆர் ஈவினிங் அந்த மாதிரி டைமுக்கு இருக்குது. ஓகே, supply of water to crops at a regular intervals is called irrigation. Irrigation can be carried out by two different methods. First one is called a traditional method, second one modern method. Traditional method na பழங்காலத்தில் யூஸ் பண்ணுற மெத்தட். இன் திஸ் மெத்தட் இரிகேஷன் இஸ் டன் மேனுவலி, கையால் பண்ணுறது. ஓகே, ஹியர் அ ஃபார்மர் புல்ஸ் அவுட் வாட்டர் ஃப்ரம் த வெல்ஸ் ஆர் கெனால்ஸ் பை ஹிம்செல்ஃப் ஆர் யூஸிங் கேட்டில் அண்ட் கேரிஸ் டு ஃபார்மிங் ஃபீல்டு. இப்போ ஃபார்மரு இந்த வெளியிலேருந்து தண்ணி கனாலுக்கு, ஓகே, வாட்டர் ஃப்ரம் வெல்ஸ் இல்லை கனால், அதுலேருந்து அந்த ஆளே அது தண்ணியை ஊற்றுறது தான் இந்த மெத்தடு, ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஓகே, யூஸிங் இல்லைன்னா கேட்டில் யூஸ் பண்ணி அந்த தண்ணியை இறக்கலாம். ஓகே, கேரிஸ் டு ஃபார்மிங் ஃபீல்டு கொண்டு வரக்கூடிய வழி தான் இதெல்லாம். இந்த வெளியிலேருந்து அது கெனாலிலேருந்து அந்த ஆள் இல்லைன்னா கேட்டில் யூஸ் பண்ணி தண்ணி எடுக்கிறது. த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் மெத்தட் இஸ் தட் இஸ் இட்ஸ் சீப்பர், காசு செலவில்லாத மெத்தடு, சீப்பர் மெத்தட் அது. இதே மாதிரி ஃபீல்டில் கொண்டு போகிறது அந்த தண்ணியை. ஓகே, பட் இட் இஸ் எஃபிஷியன்ட்லி புவர். ஓகே, ஏன்னா தண்ணி இல்லாத டைமில் என்ன பண்ணோம், அப்போ இது எஃபிஷியன்ட்லி புவர் மெத்தடு. ஓகே, next modern methods. Modern method பார்த்தா the modern irrigation method has to overcome the problems exist in the traditional method. அதில் நமக்கு கரெக்டான அளவுக்கு தண்ணி கிடைக்காம கூட இருக்கலாம். ஆனால் அந்த மாடர்ன் மெத்தட்ஸில் பார்த்தோன்னா இந்த அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை இதில் சால்வ் பண்ண முடியுது. இட் ஆல்சோ ஃபெசிலிட்டேட் டு ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாய்ஸ்சர் இந்த ஃபீல்டு. அப்போ கரெக்டான முறையில் கரெக்டான அளவுக்கு மாய்ஸ்சர் ஃபீல்டு மொத்தமே ஒரே மாதிரி கிடைக்கும். த மாடர்ன் மெத்தட்ஸ் இன்வால்வ் டூ சிஸ்டம்ஸ். தே ஆர் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் அண்ட் ட்ரிப் சிஸ்டம். இது மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது, இல்லைன்னா இந்த பைப்பை யூஸ் பண்ணி ஓகே ஓஸ் போட்டு அதில் ஹோல்ஸ் போட்டு ட்ரிப் சிஸ்டம், ட்ரிப்பாக அதாவது ட்ராப்ஸாக தண்ணி விடுறது தான் ட்ரிப் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன, வீட்லிங். ஓகே, என்னென்ன அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு மெனி அதர் undesirable plants may grow naturally along with the main crop.
வீடிங் ஓகே அதான் இது நேச்சுரல் மெயின் க்ராப்போட சேர்ந்து unwanted plants கூட grow ஆகும் இல்லையா and undesirable plants remove பண்ணுறது that is called weeding okay these undesirable plants are called weeds this removal of weed is called weeding unwanted place unwanted plants இல்லைன்னா undesirable plants இருக்கு இல்லையா that are called what weeds இந்த weeds remove பண்ணுறது பேர் தான் weeding okay ஸோ இதுலேயும் ஒரு மெத்தட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் மெக்கானிக்கல் மெத்தட்ஸ் this is the most common method in which weeds are destroyed physically. Hand pulling or weeding with the help of weeding weeding hoe is the oldest and most efficient method for controlling weeds. இப்போ இது எப்படின்னா மெக்கானிக்கல் மெத்தட்ஸ்னால் கையால் இந்த வீட்ஸை எடுக்கிறது ஓகே ஹேண்ட் புல்லிங் അല്ലെങ്കിൽ வீடிங் ஹோஸை யூஸ் பண்ணி அந்த வீட்ஸை ரிமூவ் பண்ணுறது இதுதான் மெக்கானிக்கல் மெத்தட்ஸு next one tillage method in the method this is the one of the practical method of destroying weeds of all categories weeds are buried in the soil and also exposed to sun heat by deep ploughing okay இந்த மெத்தடில் டில்லேஜ் மெத்தடில் இந்த வீட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணோம் சன்லைட்டில் போட்டு டிஸ்ட்ராய் பண்ணுறது இன்னொரு இதை எடுத்து டிஸ்ட்ராய் பண்ணுறது சன்லைட்டில் டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் இன்னொரு மெத்தடு next one chemical methods the chemical methods are very efficient in certain cases and have great scope in weed control the chemical used for killing the weeds or inhibiting their growth are called herbicides these chemicals are mixed with water and sprayed over the crops இப்போ இந்த கெமிக்கல் மெத்தடுனா இந்த மாதிரி ஹெர்பிசைட்ஸ் கெமிக்கல்ஸ் இருக்குல்ல இந்த வீட்ஸை கில் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸை சொல்கிறது தான் ஹெர்பிசைட்ஸ் ஓகே அப்போ அந்த ஹெர்பிசைட்ஸு ஊற்றும் அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது அது இந்த வீடோட க்ரோத்தை வீட்ஸு இருக்குல்ல வீட்ஸோட க்ரோத்தை என்ன பண்ணும் இன்ஹிபிட் பண்ணும் அதாவது க்ரோத் வராமல் தடுக்கும் அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் தான் இது ஹெர்பிசைட்ஸ் ஓகே இது கெமிக்கல்ஸ் வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும் ஓகே ஸோ திஸ் மெத்தட் இஸ் கால்டு கெமிக்கல் மெத்தடு இது வெரி இஃபெக்டிவ் மெத்தடு நிறைய ஏக்கர் இருந்தேன்னா இந்த மாதிரி தான் ஈஸியான வழி ஓகே கெமிக்கல் மெத்தட்ஸ் ஆர் வெரி இஃபெக்டிவ் இன் சர்டன் கேசஸ் சில எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட் வேயாக இருக்குது கெமிக்கல் மெத்தட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னா ஹார்வெஸ்டிங் ஆஃப் க்ராப்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு ஒன் மேனுவல் ஹார்வெஸ்டிங் the process of cutting and gathering a crop is called harvesting இப்போ இந்த விளைச்சல் வந்த பிறகு அதை எடுக்கும் இல்லையா அதான் that is called கட் பண்ணி கேதர் பண்ணுறோம் இல்லையா that is called harvesting different methods are used for harvesting first one manual harvesting this is the major method of harvesting in India இந்தியாவில் மேஜர் ஹார்வெஸ்டிங் சொல்கிறது மேனுவல் ஹார்வெஸ்டிங் தான் certain crops are harvested without tools இல்லாமல் மேனுவலாகவே எடுக்கிறோம் இல்லையா அதான் மேனுவல் ஹார்வெஸ்டிங் Crops like groundnut, green gram, black gram and horse gram can be harvested by uprooting with hand. கையால பிழுதெடுக்கல வேரோட பிழுதெடுக்கல that is called manual harvesting. Okay, this is provided soil moisture adequate for hand pulling. அப்போ அது மாய்ஸ்டாக இருந்தால் தான் ஈஸியாக நமக்கு அதை பிழுதெடுக்க முடியும் இந்த மாதிரி கிரவுண்ட் நட்டு அதே மாதிரி இந்த க்ரீன் கிராம் பிளாக் கிராம் நெக்ஸ்ட் இந்த ஹோஸ் கிராம் இதெல்லாம் பார்த்தோன்னா ஹோஸ் கிராம் இதுதான் ஓகே அந்த ஹோஸு கொடுக்கலையா குதிரைக்கு கொடுக்கக்கூடிய அதுதான் இது எல்லாமே இது மாதிரி மேனுவல் ஹார்வெஸ்டிங் பண்ணக்கூடிய விலைகள் நெக்ஸ்ட் ஒன் மெக்கானிக்கல் மெத்தட் ஹார்வெஸ்டிங் இன் அவர் கண்ட்ரி ஜெனரலி டன் பை எம்ப்ளாயிங் த லேபர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபார்ம் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் சிக்கல் திஸ் மெத்தட் இஸ் laborious and time consuming on and it is suitable for small sized farms only இப்போ ஸ்மால் சைஸாக இருந்ததுன்னா லேபர்ஸை வச்சு சிக்கல் யூஸ் பண்ணி இதே மாதிரி எடுக்கலாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா லேபர்ஸ் யூஸ் பண்ணினாக்க சிக்கல் யூஸ் பண்ணுறது திஸ் இஸ் கால்டு மெக்கானிக்கல் மெத்தேடு ஹார்வெஸ்ட் பண்ணுறது ஆனால் ஏக்கர் கணக்கு இருந்ததுனாகும் மெஷின் ஹார்வெஸ்டிங் யூஸ் பண்ணலாம் மெஷின் திஸ் ஹார்வெஸ்டிங் மெத்தட் இஸ் யூஸ்ட் இன் லார்ஜ் சைஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு இந்த மெஷினை யூஸ் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணுறது ஓகே நெக்ஸ்ட் இது ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன த்ரெஷிங் The process of separating grains from their chaffs or pod is called threshing. இதே மாதிரி அடித்து அதுலேருந்து இந்த ரிமூவ் பண்ணுறது இந்த சீடை மட்டும் தனியாக எடுக்கிறோம் இல்லையா செப்பரேட் பண்ணுறோம் இல்லையா செப்பரேட்டிங் திஸ் செப்பரேட் பண்ணக்கூடிய திஸ் மெத்தட் இஸ் கால்ட் த்ரெஷிங் அப்போ த்ரெஷிங் பண்ணிய பிறகு என்ன பண்ணோம் ஆஃப்டர் த்ரெஷிங் வி மஸ்ட் செப்பரேட் த கிரெயின்ஸ் ஃப்ரம் தி சஃப்பில் இருந்து அதை ரிமூவ் பண்ணி எடுக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு அப்போ ரிமூவ் பண்ணிய சீட்ஸை அடுத்து என்ன பண்ணணும் வினோய் இஸ் தி ப்ராசஸ் செப்பரேட்டிங் தி கிரெயின்ஸு இந்த மாதிரி கிரெயின்ஸில் எல்லாமே நல்லதாக இருக்காது இல்லையா அந்த மாதிரி நல்லதே தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறது தான் வினோயிங் அப்போ நல்ல கிரெயின் சஃப்ஸ் தனியாகவும் இல்லை கிரெயின்ஸ் தனியாகவும் செப்பரேட் பண்ணக்கூடியதான் வினோயிங் ஓகே நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி செப்பரேட் பண்ணியாச்சு அடுத்த பிறகு ஸ்டோரேஜ் பண்ணணும் இப்போ ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் இந்த மாதிரி மெத்தடிலெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணலாம் ஸ்டோரேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப்
post-harvest technology because the crop is seasonally produced but consumed throughout the year இல்லையா ஒரு சீசனில் பர்டிகுலர் சீசனில் நமக்கு அது கிடைக்கும் ஆனால் அது த்ரூ அவுட் த இயர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ அது என்ன பண்ணணும் நம்மளை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் therefore the supply of the producers to be maintained by proper storage இல்லையா ப்ராப்பராக ஸ்டோரேஜ் பண்ணலைன்னா நமக்கு அது ஸ்பாயில் ஆகும் இந்த தானிய வகைகளெல்லாம் ஸ்பாயில் ஆகும் அப்போ ப்ராப்பரான முறையில் ஸ்டோரேஜ் பண்ணலாம் பிஃபோர் ஸ்டோரிங் harvested grains should be made free from moisture அப்போது இது இந்த கிரெயின்ஸில் தண்ணி படாமல் பார்க்கணும் மாய்ஸ்சராக இருந்தால் சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகும் எனி மாய்ஸ்சர் இந்த ஸ்டோர் கிரெயின்ஸ் வில் லீட் டு க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் அதுதான் ரீசனு நல்லா காய வச்சு மாய்ஸ்சர் இல்லாமல் தான் பாதுகாக்கணும் இல்லைன்னா மைக்ரோ ஆர்கானிசம் வரக்கூடிய சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ தே நீட் டு ட்ரைட் இன் சன் பிஃபோர் ஸ்டோரிங் இப்போ வெயிலில் வச்சு நல்லா காய வைக்கணும் சன்லைட்டில் வச்சு காய வச்ச பிறகு அதை ஸ்டோர் பண்ணணும் ஓகே ஃபுட் கிரெயின்ஸ் ஆர் கலெக்டட் இன் கன்னி பாக்ஸ் இதே மாதிரி கன்னி பாக்ஸில் போட்டு அண்ட் தென் ஸ்டோர்ட் இன் கோடவுன்ஸ் ஓகே இதே மாதிரி மட் பின்னு இல்லை இதே மாதிரி எல்லாம் சான்ஸ் வைக்கலாம் ஓகே ஸ்டோரேஜ் லார்ஜ் ஸ்கேலில் the food grains are collected in gunny bags and then stored in godowns. Silos and grains are used for the storage of grains on large scale silos இதே மாதிரி இதுக்குள்ளே போட்டு வைக்கிறது ஓகே chemical vapors are sprayed in to minimize pests and insects in godowns இப்போ பெஸ்ட் இன்செக்ட்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் வேப்பர்ஸை யூஸ் பண்ணணும் ஓகே திஸ் இஸ் கால்டு ஃபியூமிகேஷன் ஓகே மைக்ரோ ஆர்கானிசம்ஸு வராமல் தடுக்கிறதுக்காக கெமிக்கல்ஸை ஸ்ப்ரே பண்ணுறோம்ல திஸ் இஸ் கால்டு வாட் ஃபியூமிகேஷன் The stored grains are inspected from time to time to make sure that they are free from diseases and pests. அது மட்டும் இல்லை கோடவுனில் வச்சாலும் சிலோஸில் வச்சாலும் அப்பப்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கணும் இல்லை நான் அப்படியே விட்டுட்டு போனோன்னா நெக்ஸ்ட்டு ஒன் இயர் பிறகு பார்க்கும்போது மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் அஃபெக்ட் ஆகி இருக்கலாம் அதனால் அந்த பர்டிகுலர் டைமில் ஒவ்வொரு இன்டர்வெல்லையுமே அந்த ஸ்டோர் கிரெயின்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் டைம் அப்பப்போ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும் இன் அவர் கண்ட்ரி கிரெயின்ஸ் ஆர் ஸ்டோர்ட் ஆன் லார்ஜ் ஸ்கேல் இன் கவர்மெண்ட் ஓன்டு கோடவுன்ஸ் இல்லையா நம்ம கவர்மெண்ட்டு அது கோடவுன்ஸில் அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் நீடிங் ஸ்டோரேஜ் ஆர் ஃபுட் கிரெயின்ஸுன்னு எதெல்லாம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் ஃபுட் கிரெயின்ஸு ஆயில் சீட்ஸ் அண்டு ஃபோடர் இதெல்லாமே எல்லா க்ராப்ஸையும் இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் அவர் கண்ட்ரி இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் bananas and mangoes in the world. It is also the second producer of wheat and rice. இப்போ நம்ம கண்ட்ரி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் பெனானா ப்ரொடியூஸ் பண்ணுறது மேங்கோ வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் கண்ட்ரி ஓகே இந்தியா இட் இஸ் ஆல்சோ செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் வீட் அண்ட் ரைஸ் இந்த வீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்தியா ஓகே தேங்க்யூ இந்த லெசன் ஓவர் நெக்ஸ்ட் ஒன் மோர் லெசன்